மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் வந்து கிராஃப் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அது கிராஃபிக்கலின்னு மென்ஷன் பண்ணனால பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சம் செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் இந்த இருக்குது. On comparing the ratios A1 by A2, B1 by B2, C1 by C2, find out whether the lines are representing the following pairs of linear equations intersecting a point are parallel or coincident அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்குரிய ஃபார்முலாவை நான் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். அது தெரிஞ்சால் தான் நம்ம இதை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்மில் கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா எக்ஸ் பக்கத்தில் இருக்க வேல்யூவை A1 B1 C1 அடுத்து A2 B2 C2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த 3 ஃபார்முலாவையும் நம்ம செக் பண்ணணும். இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். இப்போ இங்கே இருக்க A1 வேல்யூ A1 by A2 B1 by B2 கண்டுபிடிச்சி ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், அதாவது இன்டர்செக்டிங். இப்போ தான் நம்ம கிராஃபில் பார்த்தோம். இப்போ 2 லைன் இப்படி இருக்குன்னா அந்த 2 லைன் இப்படி கட் ஆகுச்சுன்னா ரெண்டுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி A1 by A2 B1 by B2 C1 by C2 எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா மினி சொல்யூஷன் கோயின்சிடென்ட் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி A1 by B இது 2 ஈக்குவலாக வந்து C1 by C2 நாட் ஈக்குவல்ட்டுனா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, பேரலாக இருக்குது. அதாவது இப்படி 2 லைன் பேரலாக போயிட்டே இருக்குன்னா அது ரெண்டும் கட் ஆகாது. அப்போ இதுக்கு காமன் சொல்யூஷனும் இருக்காது. இதுதான் கண்டிஷன். நம்ம இப்படி செக் பண்ணி எப்படி செய்வோமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு கொஸ்டின் எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5x minus 4y plus 8 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் 7x plus 6y minus 9 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எழுதியிருக்கிறது A1, இது B1. இங்கே வேணால் சைடில் எழுதி வச்சுக்கலாம். A1 is equal to 5, B1 is equal to minus 4, C1 is equal to 8. அதே மாதிரி A2 is equal to 7, B2 is equal to 6, C2 is equal to minus 9. ஃபஸ்ட்டு A1 by A2 கண்டுபிடிப்போமா? A1 by A2னா 5 by 7. அதே மாதிரி B1 by B2 minus 4 by 6. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்ல. 2 2s are 4, 3 2s are 6. அப்போ ஆன்சர் minus 2 by 3. இதிலேயே பார்த்தாலே தெரியுது ரெண்டு என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2. ரெண்டு நாட் ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே செட் ஆயிடுச்சு ஆன்சர். யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன்ஸ் intersecting at a point அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ கொஸ்டினில் கேட்டுக்கதை பார்த்தோமா? இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்ட்டான்னு கேட்டாங்க. எஸ், நம்ம இன்டர்செக்டிங் அட் அ பாயிண்ட்டுன்னு எழுதிட்டோம். இதுதான் சொல்யூஷன்.